பாவ் பஜ்ஜி ரெசிபி தான் பண்ண போகிறோம். அதுக்கு பச்சை பட்டாணி, காலிஃப்ளவரு, கேரட்டு, பச்சை மிளகா, வெங்காயம், தக்காளி, உருளைக்கிழங்கு இது எல்லாமே குக்கரில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு வெங்காயம், தக்காளி, காய்கறிங்க எல்லாமே பெரிய பெரிய பீஸாகவே கட் பண்ணிவிட்டு நம்ம சேர்த்துக்கலாம். இதெல்லாம் ஒரு கொஞ்சம் தண்ணி விட்டுட்டு ஒரு 3 விசில் வர அளவுக்கு வச்சு எடுத்துக்கணும். கொஞ்சம் உப்பு, மிளகாத்தூள், மஞ்சத்தூள் இதெல்லாம் சேர்த்து வேக வச்சுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம். இது வந்து ஹோட்டலில் போய் சாப்பிட்டா ரொம்ப காஸ்ட்லியாகும். நம்ம வீட்டிலே பசங்களுக்கு ஹெல்த்தியாக செஞ்சு கொடுத்துடலாம். இது கொஞ்சம் கலரி விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு 3 விசில் வர்றவளுக்கும் வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நல்லா வெந்துருச்சு, சாஃப்டாக வெந்துருச்சு. இதை வந்து மசிச்சுக்கலாம் ஒரு மத்து வச்சு. இப்போ இந்த மாதிரி நல்லா மசிச்சு எடுத்துக்கிட்டோம். இப்போ தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக பட்டரு, வெண்ணெய் எடுத்துக்கலாம். வெண்ணெயில் கொஞ்சம் பொடியாக கட் பண்ண வெங்காயம். நான் எவரெஸ்ட் பாவ் பஜ்ஜி மசாலா தான் எடுத்திருக்கேன். கொஞ்சம் பாவ் பஜ்ஜி மசாலா ஒரு பேக்கெட், 1 ஸ்பூன் எடுத்துக்கலாம். இது கொஞ்சம் நல்லா பட்டரிலே வதங்கணும். பட்டர் வந்து ரொம்ப காஞ்சிடக்கூடாது. கொஞ்சமாக சுருங்கினோடனே போட்டுடணும். இப்போ நல்லா வதங்கின உடனே ஆனியன் வந்து அந்த பட்டரில் வந்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் இது மசாலாவில் சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சமாக பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். ஒரு கொதி வந்தால் போதும். ஒரு கொதி வந்தோடனே நம்ம ஒரு குண்டு பண்ணை 2ஆக கட் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சம் பட்டர் தடவி தோசை கல்லில் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் கொஞ்சம் பாவ் பஜ்ஜி மசாலா சேர்த்துக்கிட்டா அந்த ஃப்ளேவர் கிடைக்கும். அதுக்காக கொஞ்சம் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா நம்மளுக்கு எவ்வளோ பன்னு வேணுமோ அந்த பண்ணெல்லாம் பட்டர்லே வந்து ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும். இது வந்து பசங்களுக்கு வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கும் நல்லது. சண்டே வந்து டிஃபனுக்கும் நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். வெஜிடபிள்ஸ்லாம் நிறைய இருக்கிறதுனால ஹெல்த்தியான ரெசிபி. இப்போ கொஞ்சம் மசாலா போட்டோன்னே இதில் கொஞ்சம் பட்டர் சுட சுட மசாலாவில் கொஞ்சம் பட்டரும் கொஞ்சம் பச்சை வெங்காயம் ஒரு அரை லெமன் புழிஞ்சு விட்டு கொடுத்தீங்கன்னா சூப்பரான எம்மியான பாவ் பஜ்ஜி ரெசிபி ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள்.